பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு இயக்கம் இங்கே உருவாக வேண்டும், ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகள் காலமாக ராகுல் காந்தி அவர்களை, இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி, டி ராஜா போன்ற தலைவர்களெல்லாம் தலைவர் தன்னிச்சையாகவே போய் சந்தித்தார். அந்த தொகுதிகளுக்கு நீங்க தனி வேட்பாளர் தான் அறிவிக்க போறீங்க. இப்போ இவ்வளோ வளர்ந்து வர கட்சி தமிழகத்திலேயே 3வது கட்சியா விசிக வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இன்னும் ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதி தான்? சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர், இந்த கூட்டணி உருவாக்கிய தலைவர்கள் முக்கியமானவர். அப்படி நாங்களே ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு நாங்களே வெளியில் போனால் அது சரியாக இருக்காது. ஒரு தொகுதிக்காக வெளியில் போக முடியாது. அப்படி நாங்கள் தொகுதி எண்ணிக்கை தான் முக்கியம் என்பதல்ல. இப்போது நாங்கள் பிஜேபியை வீழ்த்த வேண்டும். அப்படி பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் அண்ணா திமுகவும் பேசி, மற்ற கட்சிகளும் பேசி பகிர்ந்து கொண்டோம்னு தான் சொல்லணும். இது காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் மற்ற கட்சிகளை தாண்டி 3வது பெரிய அரசியல் சக்தியாக இருக்கிறது என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அம்பேத்கர் சொல்வார், என்னை விட என்னுடைய நாடு பெரியது. அதே போல் இன்றைக்கு எங்களுடைய கட்சியை விட இந்த கூட்டணி பெரிய, கூட்டணியினுடைய நலன் பெரியது. இந்த கூட்டணியுடைய நலனை காட்டிலும் இந்த நாட்டினுடைய நலன் முக்கியம். சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துட்டு வர கட்சியா இருக்கு இல்லையா? இப்போ தேசிய அளவில் அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான நிர்பந்தங்கள் இருக்கும்? பிக் பேங் தமிழ் பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் வளர்ந்து வர கட்சியாக மாறிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? எந்த அளவுக்கு அது உண்மை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990களில் தமிழகத்தில் துவங்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு மெல்ல மெல்ல வளர்ந்து சாதி மதம் கடந்து மொழி கடந்து இன்றைக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் அண்மை காலமாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களும் இது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய அந்த கொள்கை தெளிவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை தெளிவு, அதாவது ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி, அதுவும் தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கிற அந்த அரசியல் முடிவுகளும், அதாவது அரசியல் உத்திகள், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ், பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ், இதுதான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு தெளிவான கொள்கையுடைய தெளிவுள்ள ஒரு கட்சி என்கிற காரணத்தினாலும், தொடர்ந்து மக்களுக்காக உண்மையாக போராடுகிற ஒரு இயக்கம் என்பதை தெரிந்து கொண்டும், மிக சிறந்த தலைவராக இன்றைக்கு மக்களுக்காக உருவாகி இருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை புரிந்து கொண்டும் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலும் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தென் மாநிலங்களில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. ஓகே சார். சாதியோ மொழியோ அல்லது இடமோ எந்த வகையிலும் இதுக்கு தடையாக இல்லை. கொள்கை அடிப்படையில் இது வளர்ந்து வருகிறது. அதான் சார், அதான் இப்போ கேட்க நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தென் மாநிலங்களை தவிர வட மாநிலங்கள்லையுமே விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட போகுது தேர்தலில் அப்படின்ற மாதிரி நான் தகவல் வெளிவந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் கட்சியினுடைய தலைவரும் ஆந்திராவில் இருக்கிற காங்கிரஸ் மாநில தலைவர் ஷர்மிளா அவர்களை சந்திச்சிருக்கீங்க. எதனால்? கூட்டணி தொடர்பாவா இல்லை நட்பு ரீதியான ஒரு சந்திப்பாக எடுத்துக்கலாமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 10 ஆண்டுகள் காலமாக ஆந்திராவில், குறிப்பாக ஆந்திராவில் 10 ஆண்டுகள் காலமாக பணியாற்றி வருகிறது. அதற்கு முன்பே கர்நாடகாவில் இது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இது வேரூன்றி வருகிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில், தெலுங்கு மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள் இந்த கட்சியை நடத்துகிறார்கள். தமிழ் பேசக்கூடியவர்கள் அல்ல. அனைவருமே தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இந்த கட்சியை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக்கொண்டு தலைவர் எழுச்சி தமிழரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றியதனுடைய விளைவாக ஆந்திர மாநிலத்தில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதாவது கிராஸ் ரூட் லெவலில் இந்த கட்சியை வளர்ந்துட்டு, ஏதோ மேம்போக்காக இல்லாமல் கிராமப்புறங்களில் அங்கே வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் லெவல் ஏஜென்ட் போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கட்சி அங்கே வளர்ந்திருக்கிறது.
அந்த அடிப்படையிலே கடந்த 10 ஆண்டுகளாக இடதுசாரிகள் கட்சிகளோடு சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளோடும் பிற தலித் இயக்கங்களோடும் சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு மாநாடுகளை, ஏறத்தாழ 15-20 மாநாடுகளை இதுவரை நடத்தியிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு வேர்க்கால் மட்டத்திலே கட்சி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு ஆந்திர மாநிலம் இருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய தலைமையில் ஒரு அணி இருக்கிறது. இன்னொரு அணி சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர், அவரும் ஜனசேனா பிஜேபி இணைந்து ஒரு அணியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சியின் சார்பில் அதனுடைய தலைமையில் இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரிகளும் நாங்களும் இணைய நாங்கள் அதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கூட்டணியுடைய ஒரு அங்கம், இந்திய கூட்டணியுடைய ஒரு அங்கம் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநிலத்தினுடைய அந்த ஆந்திரா மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி திருமதி ஷர்மிளா அவர்களை நேற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சந்தித்தார். ஹைதராபாத் நகரிலே சந்தித்தார். முதலாக அவரை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நடப்பு அரசியல் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது, தலித்துகளுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் அங்கே விசாரித்தார். அதற்கு பிறகு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இந்த பகுதியிலே இருக்கிறோம். குறிப்பாக ராயலசீமா பகுதியிலே, கோஸ்டல் பகுதிகளில், கடற்கரை ஓர பகுதிகளிலும் ராயலசீமா பகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிறது. வடக்கு பகுதியில் இன்னும் போதுமான வளர்ச்சி பெறவில்லை. ஆகவே இந்த பகுதிகளில் நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம் என்று அவரிடத்திலே ஒரு மெமோரண்டம் கொடுத்தோம். 17 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளை ஐடென்டிஃபை செய்து கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் 25 தொகுதிகளிலே வாக்குச்சாவடி முகவர்கள் போடுவதற்கான பணிகளை துவங்கி 1.5 மாத காலமாக அந்த பணியை செய்து வருகிறார்கள். இப்பொழுது சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஆந்திர மாநிலத்தில் ஒன்றாக நடக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 17 இடங்களை நாங்கள் தேர்வு செய்து தந்திருக்கிறோம். நாடாளுமன்ற தொகுதி 4 தொகுதிகளை தந்திருக்கிறோம். 4இல் 2ம் 17 தொகுதிகளில் 10ம் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று அவரிடத்தில் கொடுத்திருக்கிறோம். அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த மாநிலங்கள்லாம் தனித்து போட்டியிட போகிறது இல்லையா சார்? கூட்டணி தான், இந்தியா கூட்டணியில் தான் நீங்கள் மெம்பராக இருக்க போகிறீங்க. இந்திய கூட்டணி உருவாவதற்கு அஸ்திவாரமாக இருந்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இது நேற்று உருவான நிதிஷ்குமார் தலைமையிலே கடந்த ஜூன் மாதத்தில் உருவான இந்திய கூட்டணியிலே தலைவர் அல்ல, தலைவர். கடந்த 10 ஆண்டுகள் காலமாக இது இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாக வேண்டும், ஜனநாயக சக்திகளெல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு தொடர்ந்து பேசி அவர்களிடத்திலே இத்தகைய ஒரு இயக்கம் உருவாக வேண்டும், பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு இயக்கம் இங்கே உருவாக வேண்டும், ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகள் காலமாக ராகுல் காந்தி அவர்களை, இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி, டி ராஜா போன்ற தலைவர்களெல்லாம் தலைவர் தன்னிச்சையாகவே போய் சந்தித்தார். அவர் யாரும் சொல்லவில்லை, அவரிடத்தில் யாரும் பேசவில்லை. ஆனாலும் ஒரு சொந்த முயற்சி எடுத்து இப்படி பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணியை கட்ட வேண்டும், ஜனநாயக சக்திகளெல்லாம் இணைய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் அந்த கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று இந்திய கூட்டணியை உருவாக்கியவர்கள் ஒருவராக, ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். ஆகவே இந்திய கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டிலே 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மற்ற மாநிலங்களில் ஆந்திராவிலே காங்கிரஸோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் நாங்கள் தனியாக நாங்கள் போட்டியிடுகிறோம். இப்போ அந்த தொகுதிகளுக்கு வந்து நீங்கள் தனி வேட்பாளர் தான் அறிவிக்க போகிறீங்க. இப்போ இவ்வளோ வளர்ந்து வர கட்சி தமிழகத்திலேயே வந்து 3வது கட்சியாக விசிக வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இன்னும் ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 2 தொகுதி தான்? அதுதான், அதே ஏற்கனவே சொன்னது பதில் தான் இருக்கும். இந்திய கூட்டணியை உருவாக்கியவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர். இந்த கூட்டணி உருவாக்கிய தலைவர்கள் முக்கியமானவர். அப்படி நாங்களே ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு நாங்களே வெளியில் போனால் அது சரியாக இருக்காது. ஒரு தொகுதிக்காக வெளியில் போக முடியாது. அப்படி நாங்கள் தொகுதி எண்ணிக்கை தான் முக்கியம் என்பதல்ல. இப்பொழுது நாங்கள் பிஜேபியை வீழ்த்த வேண்டும். அப்படி பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே அதிமுகவும் பிஜேபியும் எப்படி இங்கே செயல்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் பிஜேபியை விட்டு விலகி வந்திருந்தாலும் கூட பிஜேபியும் அதிமுகவும் ஒரு மறைமுக செயல் திட்டத்தோடு செயல்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். ஒருவேளை
அதிமுக வெற்றி பெற்றால் மறுபடியும் பிஜேபியோடு அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி தேர்தலுக்கு பிந்திய கூட்டணியில் அவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால்தான் இங்கு வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருக்கிற போது ஏன் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள்? ஏனென்றால் அதிமுகவும் பிஜேபியும் இருந்தால் மைனாரிட்டிஸ், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் போன்ற அவருடைய சிறுபான்மையினர் வாக்கு வராதுன்னு சொல்ல வரீங்க. வாக்கு வங்கியை பிரிப்பதற்காகவும் சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கியை பிரிக்கணும், தலித்துகளுடைய வாக்கு வங்கியை பிரிக்கணும். அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதன் மூலம் திமுகவை பலவீனப்படுத்தணும். திமுகவை பலவீனப்படுத்துவது என்பது அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் கொள்கை ரீதியாக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக திராவிட அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்துக்காக தான் பிஜேபியோட அதிமுக தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள். இதை நாங்கள் உணர்ந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை தெளிவோடு இருக்கிற காரணத்தினால் 10க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கிற அந்த திமுக கூட்டணியில் நாங்கள் 3 இடங்களை பெற வேண்டும் என்று முயற்சி செய்தோம். ஆனாலும் கலந்து பேசி அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் 2 சீட்டுக்களை. அதாவது கடந்த 2019 எந்த மாதிரி நான் உடன்படிக்கை ஏற்பட்டதோ அதே போன்று அனைத்து கட்சிகளுக்கும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பிஜேபிக்கு எதிராக செயல்படணுன்றதுக்காக தான் அதிமுக கூட போய் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் இணையாமல் இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க 2 கட்சியும் இணைஞ்சிரோன்ற காரணத்துக்காக. அதனால தான் அவ்வளோ தொகுதி அதிமுகவில் கொடுக்குறேன்னு சொல்லும் போது கூட விசிகா போல. பிஜேபி அதிமுகவினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டதனால், பிஜேபியினுடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டதனால் நாங்கள் அதுக்கு இணங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் உருவாக்கிய ஒரு கூட்டணியை நாங்களே உடைத்து கொண்டு செல்வது என்பது அது ஒரு எத்திக்ஸாக இருக்காது, அது ஒரு சரியானதாக இருக்காது. இப்போ அதனால இப்போ இந்த 2 தொகுதி போதும்னு நீங்களே உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதான் அந்த கட்சியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. நாங்களும் திமுக பேசி மற்ற கட்சிகளும் பேசி பகிர்ந்து கொண்டோம்னு தான் சொல்லணும். இது காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 40 தொகுதிகள், அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40 தொகுதி இருக்குது. இந்த 40 தொகுதியில் கடந்த முறை 24 இடங்களில் 24 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை 22 தொகுதியில் தான் போட்டியிடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் திமுக தான் போட்டியிடுகிற உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற 2 இடங்களை குறைத்து கொண்டதாக அமைந்திருக்கிறது. அதே போல் காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. அவர்கள் கடந்த முறை என்ன வாங்கினார்களோ அதே தான் இந்த முறையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி தான், மதிமுகவும் அப்படி தான், விடுதலை சிறுத்தைகளும் அப்படி தான். அப்படி எங்களுக்கு வலிமை இருக்கிறது. தமிழகத்தில் மற்ற கட்சிகளை தாண்டி 3வது பெரிய அரசியல் சக்தியாக இருக்கிறது என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கட்சியினுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு 3 தொகுதியில் 4 தொகுதிகள் கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் நெடுந்தூரம் செல்ல வேண்டிய ஒரு இலக்கு எங்களுக்கு இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு மக்கள் எங்களை அங்கீகரித்து இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இந்த கூட்டணியை உடையாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், என்னை விட என்னுடைய நாடு பெரியது. அதே போல் இன்றைக்கு எங்களுடைய கட்சியை விட இந்த கூட்டணி கூட்டணியினுடைய நலன் பெரியது. இந்த கூட்டணியினுடைய நலனை காட்டிலும் இந்த நாட்டினுடைய நலன் முக்கியது. இந்த நாடு துண்டாடப்படக்கூடிய அபாயம் பேராபத்தில் இருக்கு. 2024 தேர்தலில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குறியாகும். அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குறியானால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை என்னவாகும்? வாழ்க்கை தரம் பாதிக்கும். வாழ்க்கை தரம் மட்டுமல்ல, இங்கே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும், பிரிவினைவாதங்கள் உருவாகும், மக்கள் வன்கொடுமைகளுக்கும் வன்முறைகளுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சர்வாதிகார போக்கிற்கு இந்த நாடு தள்ளப்படும். பாசிச சர்வாதிகார போக்குக்கு இந்த நாடு, இந்திய நாடு தள்ளப்படக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அம்பேத்கரிசத்தை பேசக்கூடிய எங்களுக்கும் மார்க்சிசத்தை பேசக்கூடிய மார்க்சிஸ்டுகளுக்கும் பெரியாரிஸ்டுகளுக்கும் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் 2 தொகுதிகளோடு நாங்கள் பேசி பகிர்ந்து கொண்டோம். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்கப்படலை. ஸோ இருந்தாலும் தேர்தல் சம்பந்தமாகவும் சரி, இல்லை அடுத்தடுத்தான விஷயங்கள் தொடர்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பயணம் எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் தலித்துகள், உழைக்கிற மக்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும், அவர்கள் அதிகாரம் பெற வேண்டும், அவர்களை எம்பவர் பண்ணணும், தலித்துகளை எம்பவர் பண்ணணும், பெண்களை எம்பவர் பண்ணணும் என்பது தான் எங்களுடைய அடிப்படை. மற்ற கட்சியில் பெண்கள் எம்பவர்மெண்ட் இல்லையா? பெண்கள் எம்பவர்மெண்ட் என்பது கட்சியிலே இணைவதனால் மட்டுமே எம்பவர்மெண்ட் கிடையாது.
எம்பவர்மெண்ட் என்பது அவர்களுக்கான உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஜனநாயக அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் படுத்தப்பட வேண்டும். ஒரு எம்எல்ஏ தந்து விடுவதால, ஒரு எம்பி தந்து கொடுக்கறதுனால மட்டும் இல்லை. கட்சியில் என்ன அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள்? திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இடதுசாரிகளோ அல்லது காங்கிரஸோ பிஜேபியோ இன்றைக்கு பெண்களுக்கு என்ன பங்கை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மிக துணிச்சலாக இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது. கட்சி அதிகாரங்களில் 10% பெண்களுக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு 10% இடங்கள் பெண்கள் மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார்கள். வேற எந்த கட்சியிலும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? இந்தியாவிலே இல்லை, வேற எந்த கட்சியிலும். ஏன் மாவட்ட செயலாளர்கள் பெண்களே கிடையாதா? யாராவது 1-2 பேர் இருப்பாங்க. ஆனால் 14 பேர் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் பெண்கள் மாவட்ட செயலாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கார். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு துணை செயலாளர், பெண்கள் ஒரு துணை செயலாளராக மாவட்ட துணை செயலாளராகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு விதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறது. ஆகவே பெண்கள் அதிகாரப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சரி, இப்போ அடுத்தடுத்த நகரும் வந்து பெண்களை சார்ந்தும் தலித்து மக்களுக்கான அந்த பயணமாக தான் இருக்கும் இல்லையா சார்? பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கும் தலித்துகளாகிய உழைக்கிற மக்களை அதிகாரப்படுத்துவது தான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம். இந்த 2 தொகுதியை பெற்றிருப்பதன் மூலமாக நாங்கள் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடியும். இது 2த்துலையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகக்னைஸ் பண்ணப்படும். தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நாங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அதை பண்ணுகிற போது இது மற்ற மாநிலங்களில் பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மெல்ல மெல்ல நாங்கள் வளருவோம், அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகருவோம் என்பதை காட்டிலும் அதிகாரம் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி வரும் என்று எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதிகாரம் நாங்கள் உழைத்தோமானால் நேர்மையாக தொடர்ந்து உழைக்கிறோம். அப்படி உழைக்கிற பட்சத்தில் அதிகாரம் எங்களை நோக்கி வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வளர்ந்துட்டு வர கட்சியா இருக்கு இல்லையா? இப்போ தேசிய அளவில் அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான நிர்பந்தங்கள் இருக்கும்? தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்புறம் வந்து சின்னங்கள் ஒதுக்கப்படும், அதுக்குன்னு ஒரு சட்டம், எலெக்ஷன்ஸ் சிம்பிள் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் வந்து சிம்பிள் கொடுக்குறாங்க, அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க. இந்த அங்கீகாரம் பெறுவது எதுக்காகன்னா, அங்கீகாரம் பெற்றால்தான் சின்னம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இப்போ திமுக உதயசூரியன், அதிமுக ரெட்டலை என்பது அது ஒரு அதுக்கான சில நிபந்தனைகளை கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சின்னங்கள் கொடுக்கப்படும். அந்த சின்ன அப்படி இல்லைன்னா அது வந்து ரத்து செய்யப்படும். உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில கட்சி அங்கீகாரம் பெறப்பட்டிருந்தது. அது ஒரு மாநில கட்சியாக இருந்தது, இப்போ இல்லை. அந்த கிரிட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம், வெளியில் வந்துருக்கு. அதே மாதிரி வந்து இவங்க இருந்தாங்க, நம்ம மதிமுக, அவங்களும் இன்றைக்கி வந்து இல்லை. தேசிய கட்சியாக சிபிஐ இருந்தது, இன்றைக்கி தேசிய கட்சியாக சிபிஐ இல்லை, மாநில கட்சியாக சுருங்கி இருக்குது. இன்றைக்கி தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ், பிஜேபி, இப்போ ஆம் ஆத்மி கட்சி கூட வந்து தேசிய கட்சியாக அது வந்து வளர்ந்துருக்கு. அப்போது ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெற வேண்டும்னு சொன்னால் அது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறலாம் அல்லது தேசிய கட்சி அங்கீகாரம் பெறலாம். மாநில கட்சி அங்கீகாரம் பெறணும்னு சொன்னால் குறைந்தது 8% ஓட்டு வாங்கினா போதும். நாம் போட்டியிடுறோம், இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடக்குதுன்னா ஒரு 8% ஓட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த தொகுதியிலும் ஜெயிக்கலைனாலும் நீங்கள் வந்து அங்கீகாரம் பெறலாம். அப்படி தான் முதல்ல வந்து விஜயகாந்த் கட்சி வந்து 8%க்கு மேலே ஜெயித்தாங்க. விருதாச்சலத்தில் மட்டும்தான் அவர் ஜெயித்தார், ஒரே ஒரு தொகுதியில் தான் அவர் ஜெயித்தார். அந்த ஒரு தொகுதியில் ஜெயித்த உடனே அது 8%க்கு மேலே இருந்ததுனால அது மாநில கட்சி அங்கீகாரம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போது 8% வாங்கினா அவங்க வந்து ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாநிலத்தில் எத்தனை சீட்டு இருக்குதோ அத்தனை சீட்டில் 3% சீட்டு வந்து ஜெயிச்சாங்கன்னா வந்துடலாம். அப்போ 234 சீட்டு இங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 8 சீட்டு வந்து இங்கே வந்து நம்ம ஜெயிச்சோம்னா 7 சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா அங்கீகாரம் பெற முடியும். அது ஒரு கிரிட்டீரியா. அடுத்தது 6% ஓட்டு, 6% ஓட்டு ப்ளஸ் 2 எம்எல்ஏ ஜெயிச்சோம்னா நம்ம வந்து மாநில கட்சியாக மாறிடலாம். இல்லை 6% ஓட்டு ப்ளஸ் ஒரு எம்பி ஜெயித்தாலும் நம்ம வந்து மாநில கட்சியாக மாறலாம். அப்படி இல்லைன்னா 25 எம்பிகளுக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும். எம்பி 25 எம்பின்னா ஒரு எம்பி ஜெயிக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் 39 இருக்குது. 39 இருக்குதுன்னா 2 எம்பி ஜெயிச்சா தான்
ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறும். இது வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான நிபந்தனைகளாக இருக்குது. ஓகே. தேசிய கட்சியாக வர்றதுக்கான நிபந்தனை என்னன்னா, அந்த கட்சி வந்து 6% ஓட்டு லோக்சபையிலோ அல்லது அசம்பிளியிலோ நடக்கிற, ராஜ்யசபையில் லோக்சபா எலெக்ஷன்லையோ அல்லது அசம்பிளி எலெக்ஷன் நடக்குதுல, அதில் 4 மாநிலங்களில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும், ப்ளஸ் 4 எம்பி ஜெயிச்சிருக்கணும். அப்படி இருந்தாலும் தேசிய கட்சியாக அவங்க வர முடியும். அப்படி இல்லைன்னா 2% எம்பிங்க 543 இருக்கு இல்லையா, 543ல் 2% ஏறத்தாழ 11 எம்பி ஜெயிச்சிருக்கணும். 3 மாநிலங்கள்லேருந்து வரணும். ஒரு 11 எம்பி வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னா அது தேசிய, இப்போ அப்படின்னு பார்த்தா டிஎம்கே கூட தேசிய அங்கீகாரம் பெற்ற முடியாது. 3 மாநிலங்கள்லையாவது அந்த 11 எம்பி வந்திருக்கணும். இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி பார்க்குற போது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புன்னா, வேறு எந்த கட்சிக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் இருப்பதாக நான் கருதலை. என்னுடைய கணிப்புப்படி விடுதலை சிறுத்தைகள் ஒரு தேசிய கட்சியாக வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ அல்லது தெலுங்கு தேசமோ அல்லது ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியோ அந்த மாநிலங்களை தாண்டி வெளியில் போய் எங்கேயுமே கட்சி கட்ட முடியல. அகிலேஷ் யாதவ் இருக்கிற சமாஜ்வாதி பார்ட்டி உத்தரப்பிரதேசம், அவங்க அதை தாண்டி வெளியில் வர முடியல. பக்கத்தில் போகிறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான அவங்க மேகாலயா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில், பீகார்லலாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் தேசிய கட்சியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 3வது பெரிய அரசியல் சக்தி. ஏறத்தாழ இங்கே குறைந்தபட்சம்னு பார்த்தா கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி 10% வாக்குகளை, மொத்த வாக்காளர்களை 10%க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக நான் உணர்றோம். இப்போ தமிழ்நாட்டில் அங்கீகாரம் வந்து ஈஸியாக பெற முடியும். ஆந்திராவில் 25 தொகுதி இருக்குது. ஒரு எம்பி நாங்கள் ஜெயிச்சோம்னா அங்கே மாநில தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கும். தெலுங்கானாவில் 17 தொகுதி இருக்குது, எம்பி தொகுதி. அதில் ஒரு தொகுதி ஜெயிச்சோம்னாலும் அங்கே வந்து மாநில அங்கீகாரம் பெற முடியும். கேரளாவில் 20 இருக்குது. அதில் ஒரு தொகுதி ஜெயித்தாலும் மாநில அங்கீகாரம் அங்கே கட்சி பெறும். பாண்டிச்சேரியில் 3 எம்எல்ஏ ஜெயிச்சோம்னா கூட பாண்டிச்சேரிக்கான தேர்தல் அங்கீகாரத்தை பெற முடியும். அப்படி 4 மாநிலங்களில் மாநில தேர்தல் அங்கீகாரம் பெற்றாலே போதும். 4 மாநிலங்களில் தேர்தல் அங்கீகாரம் பெறக்கூடிய கட்சிகள் தேசிய கட்சியாக அறிவிக்கப்படும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் தேசிய கட்சியாய் பரிணாமம் பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம பிபிடி சேனலில் வந்து நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வணக்கம். பிபிடி சேனலுக்கும் உங்களுக்கும் நன்றி. பிக் பேங் தமிழ் BBT